சரி. அம்பிகை உமையவள் பார்வரா தேவி உங்களும் இருக்கிறார். இருவேர்களும் கொலும் இருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்தில. உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. சரி. சிவன் இல்லை என்றால் ஆதிபர சக்தியே இல்லை அல்லவா. அம்மை அப்பன் என்றால் உலகம். சரி. உலகம் என்றால் அம்மை அப்பன் தான தாயி. அவங்க ரெண்டு பேரை வச்சுதான் இந்த ஊரு உலகமே. ஆமா ஆமா ஊரு உலகம் எல்லாம் யார் யாரு. ஆமா ஆமா அழகா இருக்கு. சரி. அதனால என்ன என்ன ஆண்டவன் படைத்த உயிர்களை எண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு 1000 இறப்பு. 1001 தான் பிறப்பு. சரி. இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில 3 உலகங்களை படைத்தார். அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அல்லவா பகவான். பூவன பாராளே லோகத்திலே உள்ள சுரர்களும் தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் தேவாதி தேவர்களோ அதாவது என்ன இப்படியே இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. ஆமா 16 வயசு குமரன் மாதிரி இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆமா இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு? சாவாத நாட்டுக்கு யாரும் வர வாங்கிட்டு வரலையே. கிடையாது கிடையாது. பிறப்பு ஒரு நாள் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். ஆமா ஆமா பிறப்பு நம்மட்ட சொல்லிட்டு வராது, அதுவும் நம்மட்ட சொல்லிட்டு வராது. வரல. சரி சரி. ஆமா எப்ப இருக்கும் ஐயா கையில இருக்கு. அதானே. சரி. இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில ஆரிவள்ளி கையிலே கரைக்கின்ற பகவான். சரி. சாவாத நாட்டுக்கு வரவாங்கல. இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லுவேன். என்ன செய்யணும் சுவாமி? திருப்பார்கடலிலே சென்று தேவா அமிர்தம் கிடைக்கும். ஆமா தேவா அமிர்தம் கலந்து சாப்பிட்டோம்னு சொன்னா சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது. ஆமா பணத்தை கணவன் போயோலே இருக்கலாம். சரி சரி. அப்ப தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்கிறார்கள் அம்மா? திருப்பார்கடலிலே அமிர்தம் கிடையணும்னு சொல்லி கிடைய வேண்டும் என்று சொல்லி அப்ப அந்த நல்ல வேளையிலே பகடை தாழி ஆசுதி என்ற பாவை
வந்துட்டான். ஆமா யார் யார் வந்து பிறக்கிறா? அவதான் நித்ரா தேவி. தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அம்மா. பசி ருசி அறியாரு நித்தரை சுகமறியாரு. சரி சாப்பிட்டாலும் வந்துருவா. சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி. ஆமா பணக்காரன் பார்க்க மாட்டான், ஏழைன்னு பார்க்க மாட்டான், சரி இருக்கவனு பார்க்க மாட்டான், இல்லாதவனு பார்க்க மாட்டான். ஏன்னா அவ எங்கும் நிறைந்தவள் தாய். உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு முடிச்சிரும். சரி 24 மணி நேரம் தூங்கக்கூடாது. தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இருந்து தூங்குதாலன்னு கேள்விப்பட்டிருக்கூடாது. ஆமா அப்படிதான் ஒரு அக்கா நல்லா அன்னதானம் சாப்பிட்டுப்பா, உங்களுக்கு பிரசாதம் சரி வந்து இருக்கையுமே சரி அழகா இருக்க வரத்தான் செய்யுது. ஆமா சாப்பிட்டாலும் வருது, சாப்பிடாம அவளுக்கு தானத்துக்கு வரத்தானே செய்யுது. அம்மா வரணும்ல, வரலன்னா நோய். ஒரே 24 மணி நேரம் தூங்கக்கூடாது. அப்ப ஆண்டவன் பார்த்தா என்ன செய்கின்றார் பாருங்க. இந்த அம்மாள உலகத்துல விட்டா உறங்கிடுவான்னு சொல்லி உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால முதுகுல தூக்கி வச்சுட்டாரு. மனுஷங்க எப்ப நினைக்காங்களோ அப்ப வரணும்னு சொல்லி. இரண்டாவது கிடைந்த அமிர்தத்தில யாரையா வந்து பிறந்தார்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? திருமகளான லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமியானவள் வந்து பிறக்கிறாள் அம்மா. பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பஞ்சமாலே ரகுராமா ரகுராமா அமர்ந்தே பஞ்சமாலே ரகுராமா ரகுராமா பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட சொல்லு தங்கோ வள்ளி கொண்ட ஓடு தங்கோ பஞ்சமாலே ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட ஜோரான ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படி போறே. ஜோரான ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட உடையா வள்ளி கொண்ட இல்லையா அச்சுதன ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா இப்படி இருக்கும்போது சரி அதாவது மும்மூர்த்திகள் 3 பேர்களும் தன் உடலிலே அடக்கிக் கொண்டார். மும்மூர்த்திகள் 3 பேரும் தன் உடலிலே அடக்கிக் கொண்டார் அல்லவா. 4வது அமிர்தத்தில் நஞ்சு வந்து பிறந்தது. ஆமா நஞ்சானது வந்து பிறக்கிறதமா. 4வது கடந்த அமிர்தத்துல ஒரு ஆழகால விஷம். ஆமா விஷம்னு சொன்னா ஆழகால விஷம் அம்மா. அது இந்த விஷத்தை பூமியில விட்டால் சரி மக்கள் எல்லாம் இறந்துருவாங்கன்னு சொல்லி இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லி ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடித்தார். ஆமோ அம்மையா. ஆண்டவன் உயிரோட இருக்காரப்ப. விஷம் குடிச்ச மனுஷன் எங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? இருக்காரு. எப்படிமா அம்மா பக்கத்துல இருந்தாலும் பார்வதி சரி கல்லானாலும் கணவன் புள்ள ஆனாலும் புருஷன்னு சொல்லுவாங்களே. அந்த மனுஷன் இருந்தா தானையா ஒரு பூ வைக்க முடியும், பொட்டு வைக்க முடியும். ஆமா எந்த கூட்டம்னாலும் முத ஆளா போய் நிக்கணும்னு சொன்னா அந்த மனுஷன் இருக்கணும் தாய். தைரியமா வருவா. கட்டுல விட்டு கீழே இறங்காம இருந்தாலும் சரி அந்த மனுஷன் இருக்கணும். அம்மா நகை எல்லாத்தையும் அடைமான வச்சு வெறும் மஞ்சள் கயிறு போட்டு 2 ஊக்க போடுறதால அந்த மனுஷன் இருக்கணும். அப்பமே என் புருஷனுக்கு காணாதுமாங்க. காணாதுன்னு சொல்லுவாங்களே பெண்கள். சரி அதனால ஆமோ அம்மையா. அப்ப பார்வதி பகவான் தொண்டைய ஒரே முடியா பிடிச்சிட்டா. அந்த விஷம் சரி மேலும் போகல, அவருக்கு கீழும் போகல, நஞ்சு கண்டமாகவே உறைந்து. சரி அதுதான் ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவார்கள் அல்லவா. அப்ப நஞ்சை சாப்பிட்ட காரணத்தாலே நஞ்சை சாப்பிட்ட காரணத்தினாலே நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். சரி அவருடைய மேனி எல்லாம் நீல நிறமாகவே மாறியது. நீல நிறமாகவே மாறியது அல்லவா. நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர். சரி 5வது கிடைந்த அமிர்தத்திலே தேவா அமிர்தமே பிறந்தது. தேவா அமிர்தமே வந்து பிறக்கிறது அல்லவா. இந்த அமிர்தம் யாருக்கு சொந்தம்? தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அம்மா. ஆனா இருக்குது முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள். ஆமா அவர்கள் கையில இருக்கிறது தாயி. அப்ப இந்த அமிர்தத்தை வாங்குறோம்னா யாரு வரணும்? யாரம்மா வரணும்? கொடுக்காரர் பண்ண முடியுமா? முடியாது. ஓரத்துல இருந்து வச்சிருவாங்க எங்க மரணம். இந்த உலகத்தை ஒரு அடியாகவே அளந்தாரே என் பெருமாள். சரி ஐயா பெருமாள் இல்லைன்னா எந்த கரையும் இல்ல. கண்ணை இல்லைன்னு சொன்னா கதையே கிடையாதம்மா. இல்லல்ல ஆக்குவதும் அவரே அழிப்பதும் அவரே அல்லவா. பெரிய சாமி இல்லைன்னா கதை இல்ல. சரி அப்ப பார்த்திருக்கும் போது அம்மையா இந்த தேவர்கள் என் பெருமாளை கிடைத்தார்கள் நினைக்கிறார்கள் அல்லவா. நினைத்த உடனே சரி அசையார சர்ப்பசேனம் கிடுகிடரா அசையுது. அப்ப அங்கிருந்து பார்த்த உடனே என் பெருமாள் வர்றாரு. அதாவது ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைங்க கூட்டத்துல ஒரு ஆண்கள் கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா வந்தா என்ன செய்வாங்க? ஒரு ஆளு என்ன ஏதுன்னு கேட்காது, கேட்க மாட்டாங்க. வெத்தலை பாக்க கொடுத்து ஓரத்துல இருக்க பெரியவரை ஆமா ஓரத்துல இருக்க வச்சிருவாங்க. ஒரு 16 வயசு புள்ள வந்தா போன வருஷம்
அதானே. ஆமாம் ஐயா. அப்ப என் பெருமாள் எப்படி வருகிறார்? எப்படி எப்படி அம்மா என் பெருமாள் மாயவன் வருகின்றார். ஈராறு வயரேகும் பார்ப்பார் குடவெண்ணை போல, பார்ப்பார் குடவெண்ணை போல, ஈராறு வயரேகும் பங்குவாரி வெண்ணை போல, பங்குவாரி வெண்ணை போல, 17 வயரேகும் பார்ப்பார் குடவெண்ணை போல, பெண்ணை போல, பார்ப்பார் குடவெண்ணை போல, பெண்ணை போல, 16 வயதிலேகும் பெண்ணை போல, பெண்ணை போல என் பெருமாளை பார்த்து சரி அசுரர்கள் என்ன நினைத்தார்கள்? என்ன என்ன நினைக்கிறார்கள் பாரும்மா. பெண்ணன்றே அதாவது ஒரு பெண்ணாயிருந்தால் ஐயா புன்னகையும் வேண்டும், புன்னகையும் வேண்டும். சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாய் நீகன் வளரு தாளேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டே சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டே தாய் நீ கண் வளரு தாளேலோ பாம்பே தலையனதாம் வேப்பிலையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆரிராரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணேல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாய் நீ கண் வளரு தாளேலோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில 1 2 சிந்துதடி அதை நான் ருசி பார்த்தே மோசம் இங்கு வந்ததடி தாயே இடி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாய் நீ கண் வளரு தாளேலோ தாய் நீ கண் வளரு தாளேலோ தாய் நீ கண் வளரு தாளேலோ அப்பதான் என் பெருமாள் பார்த்தார். சரி ஏடா என்ன 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 இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு கொடுக்கணும். தேவாதி தேவர்களுக்கு சொந்தம் அல்லவா. அப்ப ஒரு பெண்ணா இருந்தால் சரி புன்னகையும் வேண்டும், ஆமா புன்னகையும் வேண்டும். புன்னகையும் வேண்டும். ஆமா ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா தான் ஒரு பெண்ணை பார்க்க அழகா லட்சணமா இருப்பான். புன்னகைனா என்னப்பா? ஆமா புன்னகைன்னா அப்படி இருக்க கூடாது. சரி உதடு தொட்டும் தொடமலும் இப்படி லிமிட்டா வச்சுக்கிறது. சரி புன்னகைன்னு சொன்னா நீங்க போட்டிக்கல கழுத்துல நகனட்டு ஆமா அது கொஞ்சம் இருந்தா தான் பார்க்கவே அழகா இருக்கும். ரசிப்பார். அதுக்கு வெறும் கழுத்துல அன்னகரை போட்டு வந்துட கூடாது. சரி வரவா கொஞ்சமாச்சு நகனட்டோட வரணும். ஆமா சரி அது மட்டுமா? என்ன என்ன இந்த உலகத்திலே ஆண்கள் மயங்கார பொருள் இருக்கா என்ன? ஆமா ஆண்கள் மயங்காத பொருள்னு சொன்னா என்னலாம் மது மாது சூதுதாய் அப்படின்னா பொண்ணு குடிக்க அடிமையா இருப்பான். சரி பெண்ணுக்கு அடிமையா இருப்பான். இருப்பா. மூணாவது விட்டதை பிடிக்கணும் 50 போட்டு 80 பிடிப்பான். 80 போட்டு 1 பிடிப்பான். 1 போட்டு 1க்கு இல்லாம ஆயிடும். விட்டத்தே தொங்கிடுவான். கடைசி விட்டத்துல தொங்கினதான் விடும். அப்போ என் பெருமாள் வந்தார். சரி ஒரு 16 வயசு பெண் போலை பெண் போலே பழங்காலத்து நகைகளை அணிந்து எப்படி வர்றாரு? எப்படி எப்படி அம்மா வருகிறா? பாடகம் நண்டை கோடை சாயிடு உணவோ போரே ஈடு உண்டமா போதே இந்த ஊருக்கு நம்ம போரு இந்த ஊருக்கு நம்ம போதேசு ரமாச தங்க ஓடி ஏனம்மா ஒட்டி ஒட்டி ஏனம்மா அவரை பார்க்க போறேன். நான் இறங்கணும் வேணுமா ஆமா அவளை
டோலா கொன்றை மாட்டினாள் ஏங்கினாலே டோலா கொன்றை மாட்டினாள் மாட்டினாள் ஏ மாட்டடோ ரேக்கினாலே டோலா கொன்றை மாட்டினாள் மூவாயிரம் பொன்பெருமா மூக்குத்தி அம்பச்சேக்களா ஏ மூக்கூத்தி அம்பச்சே கல்லா மூக்கில் ஒரு சோப்புகளா மூக்கில் ஒரு சிவப்பு கல்லா மூக்கில மூக்கிட்டொரு மேசரி ஏ வேசரி அவளுக்கு அழகு மேலாக்கு ஒரு வீசரி அழகு மேலாக்கு ஒரு வீசரி வீசரி ஏ வேசரி அழுக்கு பிள்ளாக்கு ஒரு வீசரி ஆமையா குமாரங்கள் மூப்பரம்பிய தாமரங்கிழர் வரைக்கும் தாமரை கலர் பதக்கம் மின்னிட தாமரங்கிழர் வரைக்கும் தாமரை கலர் பதக்கம் மின்னிட நாளை மாலை ஒன்றை சூட்டினாள் ஏ சூட்டினாள் அவ முள்ளா பின்னா பல்லு வரிசைய காட்டினாள் முள்ளா பின்னா பல்லு வரிசைய காட்டினாள் காட்டினாள் காட்டிட்டு அவன் முன்னோ பின்னோ பல்லு வரிசையை பார்த்தவர் மனம் பரவ சொப்பன கேட்பவர் மணர் என்று கொல்லுகிறார் கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட கேட்பவர் மணர் என்று கொல்லுகிறார் கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட யார்கிடையோ அம்மா சொல்லு யார்கிடையோர் கடம்பட்டி சேலையா பட்டு பட்டு சேலையா சேலை இருகரையில் அரங்க சருக வேலையா சேலை இருகரையில் அரங்க சருக வேலையா வேலையா அவன் இருகரையில தங்க சருக வேலையா கண்ணருடைய சர்க்கரம் அசுரர் தலையா அறுத்தது ஆமோ அமையா அந்த காலத்துல என்ன 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 எந்த கரை எடுத்தாலும் சரி பிள்ளைக்கு தட்டுப்பாடு அந்த காலத்துல எந்த கதை எடுத்தோம்னாலும் குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு இப்ப வந்து என்ன 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 குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கும் கட்டுப்பாடு பண்ணியும் மறுபடியும் சித்தி மாசமா இருக்காங்க அவளுக்கு அடிச்சிருக்க யோகம் அப்படி இருக்கு தாயி என்ன என்ன மூணாம் பிள்ளை பிடின்னு சொன்னேன் 10 ரூபா கொடுக்கணும் ஆமா யாரு கட்டு போயிருக்கா அதான் சரி கண்ணனுடைய சங்கு சக்கராயிரம் பட்ட காரணத்தாலே ஆமோ அமையா அந்த ராட்சுரை வெண்படியானவள் பெண்கொடியானவள் அன்று முதல் குளிவாரன் குளிமறந்தாள் குளிமறந்தாள் கர்ப்பமானாள் கர்ப்பமானாள் போலே குளிமறந்தாள் 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 அருகிலியால் கர்ப்பமானாள் கர்ப்பமானாள் அந்த ராட்சுரை வெண்படியானவள் ராட்சுதை பெண்கொடியானவள் அன்று முதல் குளிபறந்து அருங்கிளையால் கர்ப்பமானாள் அரங்கிலையால் கர்ப்பமானாள் ஊரறிய ஒரு மாதமா ஒரு மாதம் ஆடறிய நம்பறினாள் 40 நாள் ஒரு மாதமா இரு மாதமா ஒரு மாதமா இரு மாதமா மூன்று மாதமா ஒரு மாதமா இரு மாதமா அவனுக்கு ஒரு மாதமா இரு மாதமா உச்ச 3 மாதமாச்சு நாலாவது மாசையிலே மாச இலை நழுவிய மயக்கமானாள் மயக்கமானாள் அருந்தங்காரிங்களுற்றால் திங்களுற்றாள் ஐந்தவர் மாச இலை ஐந்தவர் மாச இலை அறவையறு ஊர பூரணமா அவனுக்கு 5வது மாசையிலே அறவயறு பூரணமா 7-8 மாசம் ஆச்சு அம்மோ, என்ன நிறைய சாப்பிட்டியா கிடையாது கிடையாது இல்ல அவருக்கு முடியல ஏன் வயிறு வலிக்குதாயி. ஓ மாசமா இருக்கா வாயும் பிள்ளையுமா இருக்கா வாயு வயிறுமா இருக்கா வாய் வயிறு எல்லாத்துக்கும் தான் இருக்கு மாசமா இருக்காதாயி. ஓ மாசமா இருக்காளா வாய் வயிறு எனக்கு இருக்கு நான் பிள்ளையா பெத்து சொன்னேன். அதானே அவ தாயும் பிள்ளையுமா இருக்காதாயி
முடியல. நேர முக்குல போய் சாஞ்சுக்கிட்டான். சரி சரி இப்படிதான் ஆகும்னு தெரிஞ்ச அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டே வந்திருக்க மாட்டான். அத செஞ்சிரு. என்ன வேதனை பட வேண்டி இருக்கு. அதான அம்மா சரி போகுது போகுது என் உசுரெல்லாம் போகுதே. விட 10 வாரமாக இருக்கு. மாதமாகி இருக்கு. அவளுக்கு படுத்தாலும் படுக்க முடியல. என் பாதகத்தி பாய் போட்டா தூங்குவாளா? அது எப்படி தூங்குவா? முடியலையே முடியலையே மருத்துவம். அவளுக்கு பிரசவ வலி. வலின்னா வலி தாங்க முடியாது. ஆமா ஆமா உங்க வீட்டு தலைவலின்னு சொன்னா மாத்திரை போட்டு சரி பண்ணிடலாம். அதான் பிரசவ வலி வேற 8வது மாசம் வேற. ஆமா அவ படுத பாடு நமக்கு எங்க தெரிய போகுது? தெரிஞ்சா மாத்திருவேன். அந்த பக்கம் அவளுக்கு தானமா அதோட வலி தெரியும். ஆமா ஆமா தலைவலினாலும் தனக்கு வந்தாதாமா அது தலைவலியா தெரியும். கரெக்ட். ஆமா நீங்க என்கிட்ட வருது தலைவலிக்குன்னு சொன்னா நான் மாத்திரை போட்டு சரியா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆமா 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 எனக்கு வந்துச்சுன்னா உருண்டுட்டு கிடக்குது எனக்கு தான் தெரியும். அது கரெக்ட். அதனால ஆமோ அம்மையா அப்ப 10வது மாசையில 10வது மாசையில அந்த காலத்துல சரி அதாவது ஒரு வீட்டுக்கு 15 பிள்ளைகள். ஆமா 15 பிள்ளைகள் 17 பிள்ளைக்கெல்லாம் தாயா இருக்கு. ஒரு டஜன்லாம் பெற்றிருக்காங்க. எங்க பூட்டி இருக்காள. அம்மா அவளுக்கு 17 பிள்ளைகள். நல்லா இருக்காளா? ஆமா 10 ஆம்பளை. ஆமா ஆமா 7 பொம்பளை பிள்ளைகள். நல்லா இருக்குமே. அடேங்க அப்பா. சரி சரி அதான் கிழவராங்க வெளியூர் போயிட்டாரு. இப்ப லண்டன் போயிருப்பாங்க. வீடு எப்போதுமே இன்னும் பெற்றிருப்பாவ. வீடு எப்போதுமே பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும். வாழ் கத்தி தொடங்கும் மாதிரி. ஆனா அப்பா ஆமோ அம்மையா ஆனா வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. சும்மா பெற்றிருக்காங்க. ஆமா ஆமா சும்மா பார்த்தான்னு சொன்னா வயக்காட்டுக்கு களை எடுக்க போவா அங்க ஒரு குழந்தை. அதான் பக்கத்து வீட்டு 10 மட்டா பழக்கோட போவா அங்க ஒரு குழந்தை. சரி ஆமா 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 முத்தத்துல தண்ணி எடுக்க போவா அங்க ஒரு குழந்தை. இப்ப அப்படி இல்ல. கிடையாது. இப்ப ஒரு பிள்ளை பெத்து எடுக்கணும்னா திறமையே இல்லாம அப்ப பிள்ளை எடுத்திருக்கா. 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஆமா 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும் போதாதுமா. சரி மாசம் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுட்டா போதும் ஆஸ்பத்திரியில போய் குத்தைக்கு எடுத்து வைக்கணும். லீஸுக்கு எடுத்துருவா. 10 மாசத்துக்கு எனக்கு பெட் ரெஸ்ட் போட்டுருங்க ஐயா. என்ன செய்ய? ஐயா போட்டுருங்க ஏன்னா ஒரு கும்பிடு உண்டு. அதான் சரி அடிவாடியும் அவர்ந்து மருத்துவம் என்ன தாயி வைத்தியம் வருகிற கொஞ்ச நேரம். ஆமா கொஞ்ச நேரம் சங்கடம் தாயி. அடுத்து பெத்தாச்சுன்னா கொஞ்சிக்கலாம். அம்மோ 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 கொஞ்ச நேரம் தான் சங்கடம். அதான் நம்ம கண்ணை மூடி படுத்துரு. சரி அப்போ இல்ல இப்படி இருந்தா நினைச்சே பார்க்கல. சரி அப்ப பார்த்தவுடனே பார்க்கின்ற வேளையில அம்மா மருத்துவம் ஏன் கவலைப்படுத? முடியலையே இந்த வயிறு வலி தாங்க முடியல. அந்த மாரியம்மா கோயிலே பெருமாளுக்கு போடு. ஆமா மாரியம்மன் கோயிலுக்கு போ. சரி புருஷனை குப்புற படுக்க போடு. யாரு புருஷனே? மாசமா இருக்கா புருஷனமா. ஓ சரி சரி. ஆமா மாவிளக்கு எடுத்துன்னு சொன்னா தாயும் பிள்ளையுமா நல்லா இருக்குமா. அத செய். தாலிய கலத்தி பெருமாளுக்கு போடு. ஆமா தலவாமடனுக்கு போடு தாய். அவன் அட வச்சு விடுவான். சரி அதனால ஆமா போய் நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது நல்ல நாளா இருக்கக்கூடிய வேளையில அந்த
மாட்டுல தங்கை தேவோ ஏன் போட்டா என்னம்மா மோட்டர்ல கைத்த போட சொல்லுது நல்லா தானே இருக்கா அதான் சரி அதாவது ஆமோ முடிகயிறு ஆமா ஆமா மோட்டர்ல கைத்த போட்டான்னு சொன்னா அந்த கைத்த பிடிச்சு அங்க இங்க நடந்தான்னு சொன்னா சரி அவனுக்கு நண்டு வலி சுண்டு வலி நரவலி எல்லாம் போயிருந்தாய் அதான் முடிகயிறு ஆமோ அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலை இல்ல முடிகிடைகள் திருவயற்றில் கோரையவன் தான் பிறந்தான் சந்திர உலகம் போல விசேடித்தாள் குழந்தை உவாகுவாசத்தை தோடி உவாகுவாசத்தை தோடி ஆண் குழந்தை பிறந்துதையா அங்கே உவாகுவாசத்தை தோடி ஒரு ஆண் குழந்தை பிறந்துதையா பிறந்தது அழகான ஒரு ஆண் குழந்தை ஆமா பிறந்திருக்கு எப்போ என்ன பிள்ளை என்ன சங்கடப்பட்டு இந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டி இருக்கு ஜான் பிள்ளையா இருந்தா ஆண் பிள்ளையாச்சு ஆண் பிள்ளை ஆச்சுன்னு சொல்லுவார்கள் அம்மா புள்ள ராசியோடு பிறந்தாமனா சரி அவ அப்பா குச்சி விடா வச்சிருப்பாரு ஓ ஆமையா புள்ள கோபுரமாக்கிடுவான் சரி புள்ள சுழி தவறி பிறந்துட்டா ஆமா, கொஞ்சம் ராசி சரியில்லைன்னு சொன்னா என்ன செய்வா ஆபரத்துல இருந்தாலும் அவன் அப்பாவை எடுக்காத யாரும் எடுக்க வச்சிருவான் திருவாடு ஆமோ ஆமையா அது ஒண்ணும் செய்ய அது முடியும் பிள்ளையோட ராசியை பொறுத்தது இருக்கு அதனால சரி பெற்றெடுத்த பிள்ளையை குழந்தையை அந்த காலத்துல தாளாட்டுவாங்க ஆமோ ஆமையா பெற்றெடுத்த குழந்தைய அவ தாய் சரி சரி போது வளர்த்து வரக்கூடிய வேலையில வல்லமையால் பிறந்ததனால் வல்லவன் என்றும் அவனுக்கு வல்லவன் என்று பெயரிட்டு தேவர்கள் தூண்டுகோளால் பிறந்ததனால் தூண்டவர் ஆட்சுதன் என்றும் தூண்டுவர் ஆட்சுதன் என்றும் அரக்கர் குலத்தில் பிறந்ததனால் வல்லரக்கன் என்று பெயரை சூட்டி அழகுடனே வளர்த்து வந்து 5 வயசாட்சி அறிய கலை கற்றுணர்ந்தார். கற்றுணர்கிறார் அல்லவா? வயசு என்ன ஆனது அரும்பு மீசை குறும்பு பார்வை. ஆமா அரும்பு மீசை குறும்பு பார்வைன்னு சொன்னா 2 கட்ட வயசு அல்லவா தாய்? அதேதான். ஆமா அதுதான் 2 கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க. ஆமா சரி பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடித்தார்கள். முடித்தார்கள் அல்லவா? அப்ப திருமணம் முடிந்து அரசாட்சி செய்ய வைத்தார். செய்ய வைக்கிறார்கள் அல்லவா? அவன் காலெடுத்து வச்ச நாளையில இருந்து அவன் நாட்டில பெரிய பஞ்சம் வந்தது. ஆமா பஞ்சம் தலைவச்சு போட்டு ஆடுது. அங்க நாடினல்ல உருண்டை விநாயகரே ரோஜ பஞ்சம் உலகிடல்ல உருண்டை பஞ்சம் உருண்டை பஞ்சம் உற்றாரே ரோஜ பஞ்சம் உருண்டை பஞ்சம் அம்மையா உருண்டை பஞ்சம் உற்றாரே ரோஜ பஞ்சம்
சொல்லுதான் என்ன கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கணும், நாடு செழித்தால் என்ன குட்டி சுவர போனா எனக்கு என்ன, எனக்கு என்ன என் காசு துட்டு வந்துகிட்டே இருக்கணுமா. நல்லா இருக்கு. ஆமோ அமையா அங்க ஆட்டு வரி கொண்டு வரி ஆழ்வரியும் தானே போட்டா தண்ணீருக்கு ஓரண வரியும் போட்டா அரைகிற வச்சு தேவர்க்கு அரகண வரியும் போட்டா கந்தரிக வச்சு தேவர்க்கு கந்தரிக வச்சு தேவர்க்கு காலண வரியும் போட்டா அங்க கத்தரிக்காய் விச்சவர்க்கு அரட்டை கால் பணம் வரி போட்டா ஆமையா மந்திரி எப்பா மந்திரி எங்க அப்பா அரசாட்சி செய்யும் போது அரசாட்சி செய்யக்கூடிய வேளையில 56 தேசத்து அரசர்களும் பகுதி பணம் கொடுத்தார்கள். ஆமா, இந்த 56 தேசத்து அரசர்களும் பகுதி பணம் கொடுக்கிறார்களப்பா. நம்ம அரசாட்சி செய்து இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா ஆமா, நம்மளும் அரசாட்சி செய்து இவ்வளவு நேரம் ஆகுது. மாயாண்டி கரைகள் பாடே மழை மழை அருள் கோரி உடலையோட கதைகள் பாட உடலையோட கதைகள் பாட உங்கர் மீனாட்சியே அருள் புரிவா. சொடலையோட கதைகள் பாடு. மாயாண்டி சொடலையோட கதைகள் பாட மதுரை மீனாட்சியே அன்புரிவா போடதா ஆரி வெள்ளை கைலாசே யார் யாரெல்லாம் கொலுவி ஆண்டவன பார்வதியோ ஹரி தேவர்களோ ஹரி ஓவர்களோ கோடி தேவர்களோ அது எண்ணாயிரம் கோடி அகசியர துளசியர அழகு கும்பே துளசியர ஆரிவள்ளி கையிலை சரி, ஆண்டவன் இப்படி கொலுவிருக்க பகவான் இப்படி கொலுவிருக்க, படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியலக்கலாம். ஆமோ ஆமா, படியலக்க வேணுமல்லவா தாயி. அப்ப என் ஆண்டவன் எப்படியா படி இழந்தார்? எப்படி எப்படி அம்மா பகவான் படியலக்கின்றான். நாளை நல்லாரே நயடே நாடு எங்கோ பண்ணி இழந்தார். நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி அளந்தார் ஒரே நல்லாரே நயடே உலகமெல்லாம் பண்ணி இழந்தார். உரிய நல்ல தினை எடுத்து உலகோமெல்லாம் படி அளந்தார் பண்ணி இழந்த பகவான் பண்ணி இழந்த பகவான் உலகத்தில் நாடே அங்கே படி அளந்த பகவான் உலகத்தில் நான் கண்டு கண்டு படி இழந்தார். அவர்தான் கடவுள் அல்லவா, பார்த்து பார்த்து படி இழந்தார். அவர்தான் பகவான் தாயி. இருந்து இருந்து படி இழக்க சரி, இறையவன் அவர்தானே இறையவன். இப்படி ஆண்டவன் படி இழக்க. பகவான் இப்படி படி இழக்கக்கூடிய வேளையில அப்ப இந்த அம்மா பார்வதி சும்மா இருந்தா என்ன என்ன செய்கிறவாரு, அப்ப பார்வதி என்ன கேட்டால் தெரியுமா? என்ன என்னமா கேட்கின்றாய். அத்தாளே பகவானே 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 அருமையுள்ள வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ. வார்த்தை கேளோ பகவானே 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 இந்த அருமையோட வார்த்தை கேளோ ராசா வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ சுவாமி அப்படி டெய்லி படி இழக்க போறீங்க. டெய்லி தினந்தோறும் கைலாச வாசலை விட்டு இந்த பூலோகத்துக்கு படி இழக்க போறீங்களே சுவாமி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் சுவாமி நான் கூட வரட்டுமா? நானும் வருகிறேன் அத்தானே. வேண்டாம். என் அம்மா பார்வதி, நீ பூலோகம் வந்தால் கைலாசம் இருளாக இருக்கும். கைலாச வாசலோ இருளாக இருக்கும் அல்லவா. ஒண்ணு சக்திமய வேணும். ஆமா, கைலாசத்துல ஒண்ணு சக்தி இருக்கணும், இல்லன்னு சொன்னா சிவன் இருக்கணும். ரெண்டு பேர்லனா ஆமா, இந்த
பார்வதி நீ வேண்டாம்மா. ஆமா நீ கைலாச மலையிலே இரு. உன் வாய் இருக்கு பாத்தியா, சரி சும்மாவே இருக்க ஆமா மாட்டேன். ஆமா ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி வள வள வளவன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் நான் போயிட்டு வரேன் தாயி. அதாவது எம்மா பூலோகத்துல அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி ஊன் குருடு நொண்டி சப்பாணி வலியவர் இருக்கிறவர் இல்லாதவர் எல்லோரையும் இந்த பூலோகத்துல படைச்சிருக்கேன் தாயி. எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். ஆமா ஆமா நான் எல்லாருக்கும் ஒரே போல படி இழந்தேன். ஆனா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஆமோ ஆமையா நான் போய் படி இழந்துட்டு ஆமா வரேன். இன்னைக்குலாம் நமக்கு என்னமா படி இழந்தாரு தெரியலையே ஆண்டவன் புண்ணியத்துல. என்ன அடேங்கப்பா எங்க ஐயாவோட ஆலயத்துல அன்னதானம். ஆமா 11 அது அவங்களுக்கு ஆ. நம்மளுக்கு 11 இட்லி. அதுவும் ஆமா ஆமா 4 உளுந்த வடை. அதான் உங்க பிடிச்சிட்டு தான் திட்டுமுட்டு வச்சிட்டு இருக்கு. வயிற பாருங்க குடல் எடுத்த பிள்ளை மாதிரி இருக்கு. அப்படித்தானே இருக்கணும். இவ்வளவு போட்டிருக்கு. எல்லாம் சேர்த்து தனியா ஒதுக்கி வச்சிருக்கோம். என் ஆண்டவன் எப்படி படி இழந்தார். எப்படி அம்மா படி இழக்கிறா. நாளை நல்ல நினைகடேத்து நாடு எங்கும் படி இழந்தார். நல்ல நினைகடேத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். வாழாகு நினைகடேத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார். படி இழந்த பகவானோ பகவானோ உலகத்தே நான் இருந்தார். பரமசிவன் படி இழக்க பகவான் படி இழக்கக்கூடிய வேளையில அதற்கு அடுத்தபடியாகவே ஆமோ அமையா நமக்கு சன்மானம் அளித்த செல்வ சீமான் புகுமான் பொன்னியவர் யாரையா நமக்குன்னு சொல்லிட்டீல. சரி ஆமா கோயில் கொடையா பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா. ஆமா ஆமா தென்காசி மாவட்டம் விகேபூர் தாலுகா சரி சீமை எங்கும் பேரும் புகழும் பெற்ற கருவந்தாவில இருந்து சரி அகிலம் எங்கும் பேரும் புகழும் பெற்ற ஏஎம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா வெள்ளிசை குழுவினர்களை பாராட்டி நம்ம 6 பேருக்கு ஆமா இந்த சிங்கார பந்தலில ஐயனாருடைய வாசலில சன்மானம் அளித்த சீமான் புண்ணியவான் யாரம்மா ஸ்ரீ மேகந்தரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல சரி ஒரு ஆளா 2 ஆளா கிடையாது கடல் அலை போல இருக்குதம்மா இருக்கணும். சரி பரிசளித்தவர் யார் என்றார் யாரம்மா அதாவது என்ன செல்ல பிள்ளையார் குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்ல பிள்ளையார் குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஜி முத்தரசி யாரம்மா ஜி முத்தரசி ஜி முத்தரசி அவர்கள் நம்மளை போல் வில்லிசை குழுவினர். ஆமா ஜி முத்தரசி வில்லிசை கலைஞர்கள் அல்லவா. ஆமா சரி அதாவது என்னம்மா 100 ரூபாயை கொண்டு வந்து நமக்கு 100 லட்சமாக சன்மானம் அளித்துள்ளார் அல்லவா. அவர்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் வெளி வம்சங்கள் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் எப்படி அம்மா வாழ வேண்டும். அவள் ஐயரோட கிருபை ஆளை வாழ வேண்டும். 1 கோடி வளர வேண்டும். அவர் போல பண்ணை வைத்து சூடி வாழ வேண்டும். வாழையடி வாழையாக வளர வேண்டும். அவர் குடும்பம் அன்றும் இன்றும் என்றென்றைக்கும் ஸ்ரீ மேகந்தரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல அருளாலை சரி வாழையடி வாழையாக வாழ்கே வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தாயி. அதற்கு அடுத்தபடியாகவே ஆமோ அமையா நமக்கு பரிசளித்த செல்வ சீமான் புகுமான் புண்ணியவான் யாரையா யாருன்னு பாருங்க தாயி. அதாவது என்ன இந்த மேகந்தரை கொண்ட ஐயனாருடைய ஆலயத்துல சரி லட்சக்கணக்கான கூட்டம். ஆமா கூட்டம்னா கூட்டம் அப்பேர்பட்ட கூட்டத்திலே சரி எங்க அண்ணன் யாரு ராமநாதபுரம் நந்தகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்திரசித்து அண்ணா அவர்கள். இந்திரசித்துனா யாருங்க. ஆமா சித்து டிவி முதலாளி சித்து டிவி உரிமையாளர் சித்து டிவி ஓனர். அது மட்டும் இல்ல சரி இலங்கையில இருக்கானே ராவனுடைய பிள்ளை. சரி அது மட்டும் இல்ல என்ன குணம் தங்கம். சரி இந்திரசித்துனா சித்து டிவினா தெரியாத ஆள் இல்ல. கிடையாது. அது மட்டும் இல்லையா என்ன இன்னைக்கு நம்ம இருக்கதே வேற லெவல். சரி யாரால எங்க அண்ணனால நம்ம அண்ணன் எங்க ஐயாவாலையும் சேர்த்து அதானே. சரி ஆகையினால்